போச்சம்பள்ளி அருகே வைகோல் போருக்கு தீ வைத்து கத்தியால் தாக்கிய மூவர் கைது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த சின்ன பாராண்டப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த நடேசன் என்பவரது மகன் சக்திவேல். விவசாயியான இவர் தனது வீட்டில் சுமார் 5க்கும் மேற்பட்ட கறவை மாடுகளை வைத்து பராமரித்து அதிலிருந்து கிடைக்கும் பணத்தை கொண்டு குடும்பம் நடத்தி வருகிறார். இந்நிலையில் 28/5/2024 அன்று அதிகாலை சுமார் 2 மணியளவில் வைகோல் போர் தீ பற்றி எரிந்துள்ளது. இதனை கண்ட நடேசன் போச்சம்பள்ளி தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் கொடுத்ததின் பேரில் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். அதற்குள்ளாக சுமார் 10,000 மதிப்புள்ள வைகோல் எரிந்து சேதமானது. இந்நிலையில் சக்திவேல் மனைவி சகுந்தலா போச்சம்பள்ளி காவல் நிலையத்தில் முன்விரோதம் காரணமாக அதே கிராமத்தை சேர்ந்த சாமுவேல் வயது 24, ஈமானுவேல் வயது 21 மற்றும் விஜி வயது 24 ஆகிய மூவரின் பேரில் புகார் மனு அளித்தார். இதனை அறிந்த மதுபோதையில் இருந்த மூவரும் சக்திவேல் வீட்டிற்கு சென்று தகராறில் ஈடுபட்டனர். பின்னர் சாமுவேல் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து சக்திவேலின் சகலபாடி சாமுவேல் வயது 60 என்பவரின் கழுத்து மற்றும் கைப்பகுதிகளில் தாக்கியுள்ளான். இதில் காயமடைந்த சாமுவேல் போச்சம்பள்ளி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் போச்சம்பள்ளி போலீசார் விசாரணை நடத்தி வழக்கு பதிவு செய்து சாமுவேல் வயது 24, ஈமானுவேல் வயது 21 மற்றும் விஜி வயது 24 ஆகிய மூவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.